இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே என்னன்னே தெரியல. ஒரே ஒரு பிஜிஎம் தான் திரும்ப 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 லூப்ல போய்கிட்டே இருக்கு. அது என்ன பிஜிஎம்னு கண்டிப்பா நான் சொன்ன உடனே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அனிருத் இருக்கார்ல, ராக் ஸ்டார், அவர் போட்ட ஒரு பிஜிஎம். எந்த படத்துக்காகன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வெற்றிமாறன் சார் இயக்கத்துல வெளிவர போற அரசன் படத்தோட அந்த பிஜிஎம், அரசன் பிஜிஎம். இதுல சிம்பு அவர்கள் 2 வேடங்கள்ல வராரு. கொஞ்சம் வயசானவராகவும் கொஞ்சம் இதுலயும் வராரு. ஆனா இதை பத்தி நான் ஏன் இப்படி பேசுறேன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இது வரைக்கும் எந்த ஒரு தமிழ் சினிமாவில் எந்த ஒரு நடிகருக்கும் நடக்காத ஒரு விஷயம் நமது எஸ்டிஆர் என்று அழைக்கப்படுகிற சிலம்பரசன் அவர்களுக்கு நடந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரோமோ பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 12 செகண்ட் டியூரேஷன், அவ்வளவுதான். ஆனா இந்த 5 நிமிஷம் 12 செகண்ட் இந்த ப்ரோமோவை தியேட்டர்ல வச்சு அவங்க ரசிகர்கள் கொண்டாடின விதங்கள் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இது வரைக்கும் எந்த ஒரு தமிழ் சினிமாவில் இருக்க எந்த ஒரு ரசிகரும் எந்த ஒரு நடிகரோட ரசிகர்களும் இந்த அளவுக்கு பண்ணதில்லை. ஒரு ப்ரோமோ வீடியோவை இந்த படத்தோட ட்ரெய்லருக்கு எல்லாருமே பண்ணியிருக்காங்க, அதுதான் நிறைய நடந்திருக்கு. ஆனா இது வரைக்கும் ஒரு ப்ரோமோ வீடியோவை இவ்வளவு பெருசா கொண்டாடுனது யாருக்காகன்னு பாத்தீங்கன்னா நமது எஸ்டிஆர் அவர்களுக்கு தான். அது மட்டும் இல்லாம இந்த ப்ரோமோ வீடியோ பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பர்சனலா. ஏன் சொல்றேன்னா, எஸ்டிஆர் வடச்சென்னை படத்துல நடிக்க வேண்டியது அது மிஸ் ஆயிப்பு. அது ஏதோ ஒரு காரணங்களால தவிர்க்கப்பட்டுருச்சு. ஆனா இருந்தாலும் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி அரசன் வருது. அந்த படம் அந்த படத்தோட ப்ரோமோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா? படம் வந்தா அவங்க ஆதரவு கொடுப்பீங்களா மாட்டீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.